ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அர்த்தாஷ்டமி சனி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி வருது. அது கேது 9லிருந்து 8க்கு போகிறாரு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா 4, 8 இதெல்லாம் நல்ல அமைப்பு கிடையாது, சிக்னல் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு கேள்விக்கு தகுந்த பதிலை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கேள்விக்கு சாதக பாதகம்னு பார்க்கும்போது தான் நமக்கு வித்தியாசம். கண்டிப்பா அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ தனுசு ராசிக்கு பண வரவு எப்படிங்க இருக்கு? இப்போ பாருங்க, நீங்கள் கேட்குற கேள்வி 2ஆம் இடம். இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், 8ல் குரு வந்துட்டாரு பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்போம். அதாவது ஜூனில் குரு பயிற்சி. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போ அது பாசிட்டிவ். கண்டிப்பாக. இதை இல்லாமல் மொத்தமாக நாம் பயிற்சி பலன் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த புத்தாண்டு இவங்களுக்கு அருமையாக வேலை செய்ய போகுது. பணம் என்கின்ற பாவத்திற்கு 2ஆம் இடம் என்பது தனுசுக்கு மகரம், 6ஆம் இடம் என்பது ரிஷபம், 10ஆம் இடம் என்பது கன்னி. இந்த இடத்துக்கு குரு எங்கே இருக்கார், இதுதான் பாயிண்ட். அப்போ அற்புதமாக வேலை செய்ய போகுது. தொழில் பலம், பணவரவு, உத்தியோக பலம், வளர்ச்சி, பணப்புழக்கமே அதிகரிக்கும். சிறப்பு. 2ஆம் இடத்துக்கு குருவனுடைய பார்வை கடாட்சம் அற்புதமாக வேலை செய்ய போகுது. தொழில் எப்படிங்க இருக்கும்? இப்போ 10ஆம் இடம்னு எடுத்துக்கணும். தொழில் நடக்கும்போது கன்னி. அப்போ இந்த 10ஆம் இடத்துக்கு இப்போ நேரடியாக இருக்கிற கிரகம் சனி. சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டுக்கு ஒழுகுது. சரி, இந்த 10ஆம் இடத்துக்கு சப்போர்ட்டான பாவம் எதுன்னா இந்த 2-6 தான். இந்த 2-6ல் இப்போ டிசம்பருக்கு மேலே தான் ராகு அங்கே வருவார், 2ஆம் இடத்துக்கு வருவார். அது வரைக்கும் இந்த குரு நம்மளுக்கு தொழிலுக்கு காப்பாற்றுவார். சனி என்ன செய்வார் அப்படின்னா வேகத்தை குறைப்பார். நல்ல ஸ்பீடாக போக வேண்டிய வேலை ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் சனியினுடைய பார்வை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனிக்கு ஒரு பங்களிப்பு வேணுமா வேணாமா? அதனால் அந்த 4ஆம் இடத்து சனி என்னதுங்க, வேலை இருக்குதுங்க ஆனால் ரிசல்ட் கம்மியாக இருக்குதுங்க. மாங்குன்னு வேலை செய்கிறோம், அதுக்கு உண்டான பெனிஃபிட் கடைசியில் எண்ணி பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சில விஷயங்கள் தாமதமாக முடியும். 4 மாதத்துல செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை 7-8 மாதம் இழுத்ததுன்னா அதுலேயும் நமக்கு வேகம் குறைவுனால லாஸ். ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழிலுங்கிறது இந்த அளவில் சனியினுடைய அர்த்தாஷ்டமத்தினால கொஞ்சம் கண்ட்ரோலாக போய்க்கணும். இப்போ மெக்கானிக்கலாக தொழில் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸு, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், அனைத்து விதமான இண்டஸ்ட்ரீஸு, இது எல்லாத்துக்குமே ஓகே தான். அதில் வேறு மாதிரி தொழில்கள், இப்போ ஐடி லைன் தொழில்கள், இப்போ நீங்கள் மீடியா தொழில்கள், இதுக்கெல்லாம் நம்ம 10ஆம் இடத்தை எடுக்கக்கூடாது, 3-9 எடுத்துக்கணும். அந்த 3-9ல் தான் ராகு கேது இப்போ ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க. கம்யூனிகேஷன்ஸ். அப்போ கமிஷன் வகை, மார்க்கெட்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேது காப்பாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷனில் ஆஃப்டர் ஜூன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. இப்போ ராகு கேது யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷனில் பெஸ்ட்டு, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், மாற்றங்கள் ஏற்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. சிறப்புங்கய்யா. தொழில் பார்த்துட்டோம், அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்குமா? தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கேட்டகரி. அதுக்கு கிரகத்துக்கு யார் காரகன்னா சனி தான், லேபர் ஃபோர்ஸ். அதே மாதிரி நம்ம தனுசுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் அதிபதி. அப்போ அந்த சுக்கிரன் வீட்டுக்கு சனி சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் அற்புதமாக வேலையில் டெவலப்மெண்ட்டு இருக்கும், வேலை வாய்ப்புகளும் பெருகும், நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். சிறப்பு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராகு கேது வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ராகு கேது வந்துட்டா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பயிற்சி ஆகும்போது. ஆமாம், டிசம்பர் கடைசியில். இப்போ நாம் பேசுறது தமிழ் புத்தாண்டு. ஆமாம்.
டிசம்பர் வந்து மறுபடியும் உங்களுக்கு 3 மாசம் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறத இப்போவே தயார் பண்ணிக்கணும் அவங்க. குடும்பத்துக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் மாதக்கோள்கள் தான். அப்போ இவங்க எந்த டைமில் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னா, இப்போ மெயினாக ஒரு நல்ல காரியம் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், ஒரு பத்திரிக்கை அடிக்கிறது அல்லது விசேஷங்கள், சுப காரியங்கள், இதுக்கு எல்லாமே வந்து மாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், இந்த மாதிரி மாதங்களை தேர்ந்தெடுக்கணும். இவங்களுக்கு உறவுகள் ரீதியாக பாதிப்பு வரக்கூடிய மாதம் எது அப்படின்னா பங்குனி மாதம், ஆல்ரெடி இப்போ போய்கிட்டு இருக்கிறது, ஆடி மாதம், அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை மாதம், தமிழ் மாதம். நான் இதை சுருக்கமாக எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம தனுசுக்கு 4ஆம் இடமான மீனத்தில், 8ஆம் இடமான கடகத்தில், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் எந்த கிரகம் போனாலுமே அந்த கிரகத்தினால பிரச்சனை தான் உங்களுக்கு. அது யாருக்குன்னா அகம் சார்ந்த விஷயத்தில். இப்போ பணம் விஷயத்துக்கு வேற, அகம் சார்ந்த விஷயத்தில் 4, 8, 12 உறவுகளுக்கு ஆகாது. சிறப்பு ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு. அந்த வகையில் இப்போ ஜூன் வரைக்குமே சில கம்யூனிகேஷன் ஒரு படிப்புக்கு ஜாயின் பண்ணுறதெல்லாம் சூப்பராக வேலை செஞ்சிடும். அது போக ராகு கேது வந்து படிப்புக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார். எல்லா விதமான இன்ஜினியரிங், டெக்னாலஜி, நவீனமான விஷயங்கள் பூராமே ராகு கேது தான். அதனால் படிப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிற யோகமும் உண்டாகும். இப்போ யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். மற்ற திசைகளுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த வெளிநாடு சொல்லிருந்தீங்க, யாருக்கெல்லாம் வெளிநாடு போகிறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் பாசிட்டிவாக இருக்கா? அதே மாதிரி அரசு பணிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா? ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே பாசிட்டிவ். குரு வந்துடுன்னா தொழில் ஸ்தானத்துக்கு பலவிதமான டெவலப்மெண்ட், வேறு தொழில், வேறு இடம் மாறுதல், வேறு மாநிலம், வேறு ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, எல்லாத்துக்குமே சப்போர்ட். இப்போ வந்து சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வெளிநாட்டு இதில் பிரச்சனை இருக்குது. எப்போவுமே 9ஆம் வீட்டுக்கு வெளிநாட்டுக்கு வந்து சப்போர்ட்டு, 4ஆம் வீடு வந்து அதை தடுத்துரும். 9க்கு 4. அப்போ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட வேண்டி வரும், இல்லைன்னா போகிறதுக்கே தடை ஏற்படும். கடன்லாம் எப்படி இருக்குது? கடன் கம்மியாகுமா? கடன் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல கடன் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பட் அது வந்து தொழில் ஸ்தானம், தொழிலுக்குன்னு நீங்கள் போட போட அது டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும், ஒன்றும் மைனஸ் கிடையாது. எப்பவுமே பாருங்கள், குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் போகிற நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் புதனுடைய நட்சத்திரம். அதனால் கடன் வந்து உடனடியாக அடைய முடியாது. கடன் வந்து தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் தான் தோணும், அது அதிகமாக தான் ஆகும். ஆனால் தொழில் வளரும். அப்போ தொழிலுக்காக கடன் வாங்கிறது தப்பு இல்லை, டெவலப் ஆகும், சந்தோஷமாக வாங்கலாம். உங்களுக்கு அடுத்த குரூப் பயிற்சியில் அடைச்சிக்கலாம். சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு? பெண்கள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுடைய இப்போ வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 5ஆம் இடம் மெயினாக பாதிப்பாக இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள், மனசில் வந்து சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு வீட்டில் சுமைகள், அதனால் நான் அவஸ்தைப்படுறேன். அப்புறம் உறவுகள் வந்து புறம் பேசுகிறாங்க, நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஒன்று நாம் சப்போர்ட்டிவாக நடந்தாலும் பேசுகிறாங்க, நல்லா இருந்தாலும் நம்மளை பார்த்து பொறாமையில் பேசுகிறாங்க, கீழே போனாலும் நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது. அதில் வந்து இப்போ குரு பார்வை இருக்கிறனால சமாளிச்சுட்டு போகுது. அடுத்தது ஜூனுக்கு அப்புறம் குருவும் மாறி 4ல் சனியும் 8ல் குருவும் இருக்கும்போது அகம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து பாருங்கள், டிசம்பரில் ராகு கேது வந்துடுவாங்க. 2ல் ராகு 8ல் கேது. ஸோ அதனால் அவங்களுடைய ஜனனகால திசா புத்தியை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும், உறவுகளில் வந்து கண்ட்ரோலாக பேசிக்கணும். அதாவது இந்த காலத்தில் வந்து உரிமை எடுத்துக்கிட்டு பேசுகிறேங்கிறத தப்பாக போயிடுது.
உனக்கு நான் நல்லது தான் செய்கிறேன் அப்படின்னு தான் இவங்க போகிறாங்க. ஆனால் அதுவே பிரச்சனையாக மாறுது. அதனால் இவங்க அதை வந்து 4 கார்னர் உபயராசி தனுசுக்கு ஒரு செக் போஸ்ட் மாதிரி. கணவனே அப்படித்தான் பெண்களுக்கு. கணவனே 7ஆம் பாவம் புதன், இவங்க குரு. இப்போ குருன்னா நேர்மை, சத்தியம், தர்மம். ஆனால் 7ஆம் இடம் மிதுனம் அப்படி இல்லை, டபுள் கேம் ஆடிக்கிட்டே இருக்கும். புதன் டெக்னிக்கல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்களுக்கு கொடுப்பினையிலேயே வீக்காக இருக்கிறனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து அவங்க என்ன சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ராகு கேதுவை பக்கபலமாக பிடிச்சிக்கணும். ராகு என்பது காளி, கேது என்பது மகா கணபதி. இந்த 2 பேரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தெய்வ வழிபாட்டுகளை கரெக்ட் பண்ணிட்டு போய்க்கணும். டிசம்பருக்கு மேலே 2ல் ராகு வரும்போது 8ல் குரு இருக்கிறதுனால, கேது 8ல் வர்றதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கணவன் மனைவிக்குள்ள அல்லது வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து வரும். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து பேச்சை குறைச்சிக்கணும். ஐயா, அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலெலாம் பண்ணலாமா? பொதுவாக நான் உபயத்துக்கு சாதகமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. உபயராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழில் அவ்வளோ சிறப்பு இல்லை. தொழிலே ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறதில்ல. 10ஆம் இடமும் உபயராசி. அதனால் ஒரு ஊரில் ஒரு இடத்துல இருக்கிறது முடியாத ஒரு அமைப்பு தனுசுக்கு உண்டு. அதனால் கூட்டு தொழிலில் ஏற்கனவே நான் இருக்கேன், கூட்டு தொழில் தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. ஆனால் என்னென்னா வளர்ச்சி தடையாக இருக்கும். ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணலான்னு பேசிக்கிட்டே நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். 2-3 வருஷமாக பண்ணுறோம். ஆனால் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது அப்படியே போய்கிட்டு இருக்கும். அதனால் பெரிய பூஸ்டிங்கை வந்து இதை வந்து சொல்ல முடியாது. பார்ட்னர்ஷிப் பெருசாக பூஸ்டிங் இருக்காது. எதிரிகள் பிரச்சனைகள்லேருந்து மீள முடியுமா? எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது இப்போ 6ஆம் இடம்ங்கிறது சத்துரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் சனியும் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் குருவும் இருக்கிறனால இது வந்து ஜெயிச்சோன்னு இருக்க முடியாது, எதிரிகளால் நாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோன்னு இருக்க முடியாது. நியூட்ரலாக போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. வழக்கு வந்து க்ளோஸ் ஆகலை, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது பாட்டுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, அப்படியே போகும். எதிரியை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அறிகுறி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரி அறிகுறி சொல்லுவீங்க? 4ஆம் இடத்து சனி, தாய்ப்பாசம், குழந்தைகள்னால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி பொதுஜன தொடர்பில் அல்லது சொந்த பந்தங்களில் அல்லது நம்மளை மதிப்பு குறைவாக யாராவது பேசுகிறது விஷயத்தில் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதை எடுத்தாலுமே நம்ம மேலே ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது பெற்ற தாயே வந்து 4ல் சனிங்கும்போது அது அந்த ரூபத்தில் நமக்கு விமர்சனம் வரும். என்ன செஞ்சாலும் நம்ம மேலே தப்பு கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு விமர்சனம் வரும். இப்போ தாயா தாரமா அப்படின்ற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அங்கே 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு ஜூன் மாதம். 7ஆம் இடத்துக்கு 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ கணவன் மனைவிக்கு வந்து ஒரு திருப்திங்கிறது இல்லாமல் ஈகோங்கிறது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பம், உன் குடும்பம் பெருசா, என் குடும்பம் பெருசா, உன் சம்பாத்தியம் பெருசா, என்னது பெருசா, இது மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதனால் மனசஞ்சலப்படுறது, இதெல்லாம் இருக்குது. அதனால் அகம் சார்ந்து தனுசுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, சிவன் கோயில் வழிபாடு, மற்றபடி உறவுகளில் வந்து பெருசாக எதிர்பார்க்காம விட்டு கொடுத்து போகிற தன்மையை மெயின்டைன் பண்ணணும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.